நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட மீண்டும் இந்த ஆசீர்வாத வேளை என்ற நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறோம், வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த நாள் ஒரு இனிய நாள். இந்த நாளிலும் கூட நாம் ஆண்டுடைய வேதத்திலிருந்து சில வார்த்தைகளை கேட்கப் போகிறோம். அதேபோல் ஆண்டுடைய பாடல்களை பாடி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்தப் போகிறோம். இந்த வேளையிலும் கூட வேதத்திலே ஒரு வசனம் சொல்கிறது, மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான் என்று சொல்லி வேதத்திலே நீதிமொழிகளிலே சாலமோன் ராஜா எழுதி வைத்திருக்கிறார். அதே போல் அதே அதிகாரத்திலே அதே நீதிமொழிகளிலே 28வது அதிகாரம் 20வது வசனம் இப்படி சொல்கிறது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வேளையிலும் கூட ஆண்டுடைய சமூகத்திலே நாம் இந்த ஜெப வேளையை தொடங்குவதற்கு முன்பாக ஜெபம் செய்து இந்த ஜெப வேளையை தொடங்குவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மெய் ஸ்தோத்திரம் ஐயா, மெய் ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறப்பா. அந்த வேலைக்காக மெய் துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த சாயங்கால வேளையிலும் கூட கர்த்தாவே மதுபாதத்தில் அமரக்கூடிய கிருபையை தந்தீர நமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா அந்த வேளையில் ஆண்டவரே மெய் துதிக்கும்படியாக ஆண்டவரே ஜெபிக்கும்படியாக நீர் தெரிந்து கொண்டதுக்காக நன்றி ஆண்டவரே. ஏசப்பா அந்த வேளையில் ஆண்டு செய்தி ஆண்டவரே நீர் ஆண்டவரே மகனோடு நீர் பேசணுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. கேட்குற ஜனங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கு நீங்கள் தேசியமா ஜெபிக்கிறோம். ஆவியான பொறுப்படுத்த நடத்தப்படுற தயவுக்காண்டு எடுத்து துதிக்கிறோம். ஏசி மூலம் ஜெப நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். இந்த 2025வது ஆண்டிலும் கூட 2வது மாதத்தின் கடைசி வாரத்திலும் கூட ஆண்டவர் இந்த வேளையில் உங்களை சந்திக்க ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த 2 மாதங்களும் ஆண்டவர் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து வந்திருக்கிறார். அவருக்கு நன்றி செலுத்துவோம். அவர் பெரியவராக இருந்து நம்மை நடத்துகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் கூட நாம் ஒரு பாடலை பாடி ஆண்டுடைய சமூகத்திலே ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நீதிமான் தள்ளாட விடமாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். நீதிமான் தள்ளாட விடமாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாய் இருக்கின்றவர். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாய் இருக்கின்றவர். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரே நம்மை அணைத்துக் கொள்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரே நம்மை அணைத்துக் கொள்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் நம் சார்பில் இருக்கும்போது நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? கர்த்தர் நம் சார்பில் இருக்கும்போது
நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம், அவரை எல்லாம் வாய்க்க செய்வார். வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம், அவரை எல்லாம் வாய்க்க செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். என்றும் அவரில் மகிழ்ந்திருப்போம், இதய விருப்பம் நிறைவேற்றுவார். என்றும் அவரில் மகிழ்ந்திருப்போம், இதய விருப்பம் நிறைவேற்றுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். பெர்க்மன்ஸ் ஐயா இப்படி பாடியிருக்கிறார். அவர் மேல், இயேசுவானவர் மேல் பாரத்தை வைத்துவிட்டு கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார் என்று சொல்லி. அதிசயம் செய்யக்கூடிய தேவன் நம்முடைய தேவன். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே நெருக்கங்கள், பாடுகள், உபத்திரவங்களுக்கு மத்தியில் ஒரே பிரச்சனையோடு காணப்படுகிறீர்களா? ஆண்டவர் மேல் உங்கள் பாரத்தை வைத்து விடுங்கள். அவர் தான் அதைத்தான் அந்த பாடலில் சொல்கிறார். நம்மை காக்கும் தேவன் நமது நிழலாய் இருக்கிறவர் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய நிழல் எங்கேயாவது போகுமா? போகவே செய்யாது. நம்ம பின்னாலே தான் தொடர்ந்து வரும். அதே போல தான் நம்முடைய ஆண்டவரும் நம்மை நிழலாக தொடர்ந்து நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றிலும், நல்ல காரியங்கள், கெட்ட காரியங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவர் நம்மை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கார், நம்மை பாதுகாப்பதற்காக. உடைய பாரங்களையும் பாடுகளையும் அவருடைய சமூகத்தில் வைத்து விடுங்கள். ஆண்டவர் நம்மை நடத்துவதற்கு வல்லவராக இருக்கிறார். அவருடைய கரங்களிலே நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் வல்லமையான காரியங்களை உங்கள் குடும்பங்களிலே, உங்களுடைய தொழில்களிலே, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே செய்வதற்கு ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். என்றும் என்னைக்கும் அவருடைய சமூகத்திலே மகிழ்ந்திருக்க வேண்டும். அவருடைய சமூகத்திலே மகிழ்ந்திருக்க வேண்டும். அப்படி நாம் மகிழ்ந்திருப்போம். ஆனால் நம்முடைய இருதயத்தின் விருப்பங்களை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். அவருடைய சமூகத்தில் எப்பொழுதும் எந்நாளும் மகிழ்ந்திருந்து நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளும் பொழுது ஆண்டவர் நம்முடைய இதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம், விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். இப்பொழுதும் கூட நாம் சில நிமிடங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஜெபிக்க போகிறோம். ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இந்த மாலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த 2025ஆம் ஆண்டின் 2வது மாதத்தையும் கூட ஆண்டவரே முடிப்பதற்குரிய ஆண்டவரே பலனை எங்களுக்கு தந்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த 2 மாதங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ விதங்களில் போராட்டங்கள் வந்தது, பிரச்சனைகள் வந்தது. ஆனாலும் ஆண்டவரே நீர் எங்களோடு இருந்து எல்லாவற்றிலும் ஆண்டவரே ஜெயம் எடுக்கத்தக்கதாக ஆண்டவரே எங்களை தப்புவித்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் செய்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பிள்ளைகளை பாதுகாத்தீர் ஆண்டவரே, எங்களுடைய குடும்பங்களை பாதுகாத்தீர், தொழில்களை பாதுகாத்தீர், ஆசீர்வாதமாக வைத்தீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீர் பெரியவராக இருந்து நடத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். எங்கள் கிராமத்தில், எங்கள் பட்டணத்திலே ஆண்டவரே எங்களை நீர் மகிமை சிறக்க வைத்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எத்தனையோ ஜனங்களுக்கு கிடைக்காத ஒரு பாக்கியத்தை ஆண்டவரே எங்கள் இந்த அடிமைகளுக்கு ஆண்டவரே நீர் தந்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எல்லாவற்றிலும் ஆண்டவருடைய உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஆண்டவரே நீர் எங்களுக்கு தந்த நல்ல மன நிறைவுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம், மன நிலைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீர் பெரியவராக நடத்துகிறீர் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் உம்மை நோக்கி பார்ப்பதற்கும் உம்மை முன்வைத்து ஓடுவதற்கும் உரிய பலனை எங்களுக்கு தந்திருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று சொல்லி பிசாசானவன், சத்ருவானவன் ஆண்டவரே வகை தேடி தெரிந்தாலும் கூட அந்த கர்ச்சிக்கிற சிங்கத்துக்கு விலக்கி எங்களை பாதுகாக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஒவ்வொரு நிமிடமும் பாதுகாத்து கொண்டு இருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய கிருபை தாங்குவதாக, உம்முடைய கிருபை தாங்கட்டும் ஆண்டவரே. எல்லா மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம் ராஜா. எல்லா மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துவோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் கேட்கிறோம் நல்ல பிதாவே,
எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். இதய தீபம் எனது தெய்வம் இரக்கத்தின் சிகரம். இதய தீபம் எனது தெய்வம் இரக்கத்தின் சிகரம். பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பரவசம் அடைவேன் பரவசம் அடைவேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். நீதி தேவன் வெற்றி வேந்தன் அமைதியின் மன்னன். நீதி தேவன் வெற்றி வேந்தன் அமைதியின் மன்னன். நினைத்து நினைத்து துதித்து துதித்து நினைத்து நினைத்து துதித்து துதித்து நிம்மதி அடைவேன் நிம்மதி அடைவேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பேன் நாளும் பின் தொடர்வேன். நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பேன் நாளும் பின் தொடர்வேன். தோளில் அமர்ந்து கவலை மறந்து தோளில் அமர்ந்து கவலை மறந்து தொடர்ந்து பயணம் செய்வேன் தொடர்ந்து பயணம் செய்வேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். பசும்புல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணீர் அழைத்து செல்பவரே. பசும்புல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணீர் அழைத்து செல்பவரே. ஆத்துமாவை தினமும் தேற்றி ஆத்துமாவை தினமும் தேற்றி அணைத்து கொள்பவரே அணைத்து கொள்பவரே. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன் மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன் மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். ஆண்டவர் நம்முடைய நன்றி பலிகளை அங்கீகரித்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் பெரியவர். அவருக்கு நன்றி பலிகள் தான் பிடிக்கும். பழைய ஏற்பாட்டு காலத்திலே கன்றுகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் பலியாக செலுத்தினார்கள். ஆனால் இப்பொழுது ஆண்டவர் நம்முடைய புதிய ஏற்பாடு காலங்களிலே இயேசுவானவர் நம்முடைய ஸ்தோத்திர பலியை தான் விரும்புகிறார். ஆகவே நாம் செய்த நன்றி பலிகளை ஆண்டவர் அங்கீகரிப்பார். ஆண்டவர் நம்முடைய நன்றி பலிகளுக்கு தக்கதாக ஆண்டவர் நமக்கு நன்மைகளை செய்வார். இப்பொழுதும் கூட நாம் வேத வசனத்திற்கு நேராக கடந்து செல்லப் போகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசி எழுதிய புத்தகம் 10ஆம் வசனத்தில் இவ்வாறாக சொல்லப்பட்டுள்ளது. உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமானுக்கு சொல்லுங்கள் நீதிமானுக்கு சொல்லுங்கள். அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலனை அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலனை அனுபவிப்பார்கள். வேதத்தில் ஏசாயா தீர்க்கன் இப்படி எழுதியிருக்கிறார். உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று சொல்லி நீதிமானுக்கு சொல்லுங்கள். துன்மார்க்கனுக்கு அல்ல, நீதிமானுக்கு சொல்லுங்கள். அந்த நீதிமான் தங்கள் கிரியைகளின் பலனை அனுபவிப்பார்கள். நீதிமான் என்பது அவருடைய வாழ்க்கையிலே நல்ல காரியங்களை செய்வது, தேவனுக்கு பயந்து வாழ்வது, அதுதான் நீதிமான். எத்தனையோ மனிதர்களை பார்க்கிறோம், எவ்வளவோ பணங்கள் இருக்கிறது, ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே உண்மை இல்லை, நீதி இல்லை.
ஆனால் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நீதிமானுக்கு நன்மை உண்டாகும் என்று சொல்லுங்கள் என்று சொல்லி ஆண்டுடைய வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். எத்தனையோ பேர் நமக்கு நன்மை எப்பொழுது உண்டாகும் என்று சொல்லி காத்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ மனிதர்கள் நமக்கு எப்பொழுது நன்மை உண்டாகும் என்று காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீதிமானுக்கு நன்மை உண்டாகும், நீதிமானுக்கு நன்மை உண்டாகும். தேவ பிள்ளைகளை, நாம் தேவனுடைய பார்வையில் நீதிமானாய் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நன்மைகளை தருவதற்கு ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார். மனுஷனுக்கு முன்பாக நம்முடைய நீதியை நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா மனுஷன் 4 மனுஷன் நம்மளை திட்டுவான், 4 பேர் நம்மளை துதிபாடுவான். ஆனால் தேவனுடைய பார்வையில் நாம் நம்முடைய வாழ்க்கையை நீதிமானாக வாழும்படியாக இருந்தால் ஆண்டுடைய பார்வையில் இருக்கும் பொழுது நமக்கு நன்மை உண்டாகும். தேவ பிள்ளைகளை, இப்பொழுதும் கூட ஆவிக்குரிய காரியமானாலும் ஊழிய காரியமானாலும் சரீர காரியமானாலும் தேவனுக்கு பயந்து எல்லா காரியத்திலும் நீதியுள்ள தேவன் விரும்புகிற உண்மையான பிள்ளைகளாய் நீதிமானாய் வாழும் பொழுது கண்டிப்பாக ஆவிக்குரிய உலக காரியங்களிலே கையின் பிரயாசத்தில் நன்மை உண்டாகும். நாம் தேவனுக்கு பிரியமானபடி வாழும் பொழுது, தேவனுடைய சத்தியத்திலே வாழும் பொழுது அவர் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் உலக காரியங்களிலும் நம்முடைய கையின் பிரயாசத்திலும் நன்மை உண்டாக கிரியை செய்வார். ஆண்டுடைய பிள்ளைகளே, நாம் அப்படி நீதிமானாய் வாழும் பொழுது நன்மைகள் மட்டுமல்ல, நம்முடைய கிரியைகளின் பலனையும் அனுபவிக்க நமக்கு கிருபை தருவார். பாருங்கள், சிலர் நன்மை செஞ்சுருப்பாங்க, ஆனால் ஒரு புறம் தீமை செஞ்சுருப்பாங்க. அவங்களிடம் பாருங்கள், எவ்வளவோ சொத்து சேர்த்துருப்பாங்க, ஆனால் அந்த சொத்தை அனுபவிக்கிறதுக்கு அவங்களால முடியாது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீ எல்லா விதங்களிலும் நன்மையான காரியங்களை நீ செய்தால், நீதிமானாய் நீ இருந்தால், உனக்கு எல்லா காரியங்களிலும் ஆவிக்குரிய வாழ்க்கை, உலக பிரகாரமான வாழ்க்கை, கையின் பிரயாசம் எல்லாவற்றிலும் ஆண்டவர் நமக்கு நன்மை தருவதற்கு வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு இந்த உலகத்தில் வாழ்கிற எத்தனையோ நபர்களுக்கு ஏராளமான நன்மை கிடைத்தாலும் அதன் பலனை அனுபவிக்கிற பாக்கியம் அவர்களுக்கு இராது. எவ்வளவோ பணம் வச்சுருப்பாங்க, ஆனால் அவங்களால சரியானபடி சாப்பிட முடியாது. ஏதாவது ஒரு வியாதி அவங்களுக்கு இருக்கும். அதே போல் பிரயாசப்படுவார்கள், ஆனால் அதன் பலனை அவர்கள் ஆசீர்வாதத்தை அனுமதிக்க முடியாமல் போய்விடுது. ஆனால் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் தாம் நீதிமானாய் இருக்கும் பொழுது எல்லாவற்றிலும் நன்மைகள் உண்டாகும். நம்முடைய எல்லா பிரயாசங்களுக்குரிய பலனையும் அனுபவிக்க தேவன் நமக்கு கிருபை செய்வதற்கு வல்லவராயிருக்கிறார். அதே போல் ஆண்டுடைய சமூகத்திலே நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையை நீதிமானாக இருக்க ஆண்டவருக்குள் பலப்படுங்கள். ஆண்டவர் உங்களை பலப்படுத்தி ஆசீர்வதிப்பார். ஒரு பாடலை பாடி இந்த ஜெப வேளையை நாம் நிறைவு செய்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று அகமகிழ்வோம், ஆக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், ஆக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். நமக்கு உதவிடும் நமது ஆண்டவர் நம் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் நமக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார்.
எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். நீதிமான்களின் கூடாரத்தில் வெற்றி குரல் ஒலிக்கட்டும். நீதிமான்களின் சபைகளிலே வெற்றி குரல் ஒலிக்கட்டும். தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூலை கல்லாயிற்று. தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூலை கல்லாயிற்று. கர்த்தர் செயல் இது, அதிசயம் இது, கைதட்டி பாடுங்களே. கர்த்தர் செயல் இது, அதிசயம் இது, கைதட்டி பாடுங்களே. தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். என்றும் உள்ளது உமது பேரன்பு என்று பறைசாற்றுவேன். என்றும் உள்ளது உமது பேரன்பு என்று பறைசாற்றுவேன். துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டேன், துணையாய் வந்தீரையா. துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டேன், துணையாய் வந்தீரையா. தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வோம். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். ஆண்டவர் இன்றைய நாளை நல்ல நாளாக மாற்றி தந்திருக்கிறார். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே போராட்டங்களா, துக்கங்களா, ஆண்டவரிடத்திலே சரணடையுங்கள். ஆண்டவரிடத்திலே உங்களுடைய வாழ்க்கையை சரணடையுங்கள். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். அதுதான் இந்த பாடலில் பாடப்பட்டிருக்கிறது. தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கும் மூளைக்கல்லாயிற்று. அதே போல் உங்கள் கிராமத்திலே, உங்கள் குடும்பத்திலே நீங்கள் தள்ளப்பட்டு இருக்கிறீர்களா? உங்களைத்தான் ஆண்டவர் முன்குறித்திருக்கிறார். உங்களைத்தான் அழைக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்திலே உங்களை முழுவதுமாக ஒப்புக்கொடுங்கள். முழுவதுமாக ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வார். இப்பொழுதும் கூட நாம் ஜெபம் செய்து இந்த ஆசீர்வாத வேலையை நிறைவு செய்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மே ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறப்பா. அந்த வேளையும் கூட கர்த்தாவே ஸ்தோத்திர ஏசப்பா, உமது நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக படிக்கிற பாடங்களை நீர் ஆசீர்வதிக்கா நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வேளையில் ஆண்டவரே துதிக்கக்கூடிய கிருபை தந்தீர், அதுக்காக நன்றி ஆண்டவரே. செய்தி வேலை நீர் ஆசீர்வதித்தீர், மகனோடு பேசினீங்கப்பா, அதுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, இதை கேட்குற ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் ஐயா. அதை பார்க்குற ஜனங்களுக்கு கர்த்தாவே இந்த ஆசீர்வாத நிகழ்ச்சியை ஆசீர்வாதமாக நீர் மாற்றி கொடுக்கணுமா ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே, நீர் நடத்துனதுக்கா நன்றி ஆண்டவரே. உமது கிருபை ஆண்டவரே எங்களோடு இருந்தக்கா நன்றி. இந்த பார்க்குற பிள்ளைகளோடு உமது கிருபை இருக்கணுமா ஜெபிக்கிறோம் ஐயா. ஆவியான பொறுப்படுத்தி நடத்த தயவுக்காண்டு துதிக்கிறோம். இயேசு மூலம் ஜெப நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். இந்த ஆசீர்வாத வேளை பார்த்த உங்களுக்கு ஆண்டவருடைய நாமத்தினாலே மீண்டும் வாழ்த்துக்களை சொல்கிறோம். இந்த ஆசீர்வாத வேளை என்ற நிகழ்ச்சி நடத்துவதற்கு நாங்கள் சற்றும் தகுதி இல்லாதவர்கள். ஆனால் ஆண்டவர் எங்களை தகுதிப்படுத்தி இருக்கிறார். நான் வெறும் 6ஆம் வகுப்பு தான், என்னுடைய மனைவி 8ஆம் வகுப்பு. நாங்கள் மிக படித்தவர்கள் அல்ல. ஆனாலும் ஆண்டவர் எங்களை இந்த ஊழியத்தை கரங்களிலே கொடுத்து நடத்துகிறார். மீண்டும் சந்திப்போம் அடுத்த வாரம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என் ஆத்துமாவே கர்த்தரையே சோசரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோசரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே சோசரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.